ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருமைப்பன்மையோட எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒருமைப்பன்மை விதிகள் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் பார்த்துடலாம். ஒருமைப்பன்மையோட ப்ராக்டிஸும் பார்த்துடலாம். பார்த்துட்டோம்னா ஒருமைப்பன்மை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு தொடரோட ஒரு அடிப்படையாக இது வந்து பேசிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ப்ரீஃபாகவே. இது இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, ஒரு தொடரோட எழுவாய் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒருமையில் இருந்தால் பயனிலையும் என்னவா இருக்கணும், ஒருமையில் தான் இருக்கணும். எழுவாய் வந்து ஒருமையில் இருந்தால் எப்படி இருக்கணும், பயனிலையும் என்னவா இருக்கணும், ஒருமையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, எழுவாய் ஒருமைனா பயனிலையும் ஒருமையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ எழுவாய் பன்மையில் இருந்தால் பயனிலையும் பன்மையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி நல்லாவே பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ எழுவாய் ஒருமையில் இருந்தால் பயனிலை ஒருமையாக இருக்கணும், எழுவாய் பன்மையில் இருந்தால் பயனிலையும் என்னவா இருக்கணும், பன்மையில் இருக்கணும். ஓகே ஓகே அடுத்து பாருங்க, உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலையை பெற்று வரும். அதாவது ஒரு உயர்திணை எழுவாயாக இருந்துச்சு, எழுவாய் வந்து உயர்திணையில் இருந்துச்சுன்னா அதோட பயனிலை என்னவாக இருக்கும், உயர்திணையோட பயனிலையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பயனிலை பெற்று தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ இங்கே ஏதோ ஒரு மனிதனை குறிக்குது அப்படின்னா, இப்போ கபிலன் அப்படின்னு இருக்குன்னா உணவு உண்டான் அப்படின்னு சொல்லி அதோட பயனிலை என்னவாக இருக்கணும், உயர்திணையை சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அக்ரிணைக்கும் எழுவாய்க்கு பின்னாடி அக்ரிணை வினைமுற்று இருக்கணும். அக்ரிணையை குறிப்பிட்டோம்னா அதே வினைமுற்று என்னவாக இருக்கணும், கடைசி இந்த முடிகிற சென்டென்ஸ் முற்று எப்படி முற்று பெற்று இருக்கணும் அப்படின்னா அக்ரிணையோடது இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நல்லாவே புரியும். இது ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே ஓகே எழுவாய் ஐம்பால்களில் எதில் உள்ளதோ அதற்கேற்ற வினைமுற்றே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. எழுவாய் வந்து ஐம்பால்களில் எதில் இருக்குதோ, அதாவது பெண்பால் ஆண்பால் பலபால் ஒன்றாம்பால் அப்படி பார்த்தோம் இல்லையா, அதன்படி தான் வினைமுற்று வந்து அமையணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சா? வினைமுற்றுனா என்ன தெரியல, கடைசியில் அமையக்கூடிய அந்த வேர்டு. ஓகே, அடுத்து கல் விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் கல் விகுதி பெறும் அப்படிங்கிறாங்க. ஒரு இது கல் விகுதி பெற்றுருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டில் எழுவாயில் கல் விகுதி பெற்றுருந்துச்சுன்னா வினைமுற்றில் என்ன இருக்கும், கல் விகுதி வந்து இருக்கும், பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அறுவிகுதி பெற்றிருந்தா வினைமுற்றிலே அறுவிகுதி. இங்கே முதல்ல அப்படிங்கிறது இருந்துச்சு, மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி மரியாதை தன்மைக்குள்ளது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வினைமுற்றிலே என்னவா இருக்கணும், அறுவிகுதி வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ கல்விகுதி இருந்தால் எழுவாயில் கல்விகுதி இருந்தால் வினைமுற்றிலையும் கல்விகுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட்டில் எழுவாயில் அறுவிகுதி இருந்தால் வினைமுற்றில் அறுவிகுதி வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து எழுவாய் வந்து ஒருமையாயின் வினைமுற்றும் ஒருமையாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. எழுவாய் ஒருமையாக இருந்துச்சுன்னா வினைமுற்றும் ஒருமையாக, அதை தான் நம்ம மேலே பார்த்தோம். எழுவாய் பன்மையாக இருந்தால் வினைமுற்றும் எனக்கு பன்மையாக இருக்கணும், எழுவாய் ஒருமையாக இருந்தால் வினைமுற்றும் ஒருமையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மேலே பார்த்துட்டோம். ஓகே, அதை தான் இங்கே திரும்ப சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூறியது கூறல் ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறது. கூறியது கூறல் ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது அப்படின்னா சொன்னதே ஒரே தொடரில் வந்து திரும்ப திரும்ப வந்து இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே அடுத்து வாக்கியத்தில் உயர்திணை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருதின் உயர்திணை பயனிலை கொண்டும் இழிவு கருதின் அக்ரிணை பயனிலை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு உயர்திணை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்திருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுமா, அதே மாதிரி சிறப்பு கருதின் உயர்திணை பயனிலை கொண்டு வந்துச்சு, உயர்திணை பயனிலை கொண்டும் இழிவு கருதின் அக்ரிணை பயனிலை கொண்டு வாக்கியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது சிறப்பாக சொல்லும்போது உயர்திணை பயனிலையும் இழிவு கருதினைக்கு வந்து என்னது அக்ரிணை பயனிலையை வந்து கொண்டு முடியணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாக்கியத்தில் உயர்திணை அக்ரிணை ரெண்டும் கலந்து வந்தா, ஓகே, உயர்திணை அக்ரிணை ரெண்டு பேர்களும் கலந்து வந்தால் என்ன செய்யணுமா, உயர்திணையை வந்து என்ன சிறப்பு பயனிலையாக கொண்டு வரணும், அக்ரிணையை வந்து என்னது அந்த இழிவு கருதின் அக்ரிணை பயனிலை வந்து வரணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீஃபாக பார்த்துட்டோம். இது சும்மா ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி தான். ஓகே ஓகே இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பறவைகள் வானில் பறந்தது அப்படிங்கிறாங்க. பறவைகள் அப்படின்னு சேர்ந்துருக்கு. பறவைகள் அப்படின்னா பன்மையை குறிக்குதா ஒருமையை குறிக்குதா? பறவைகள் அப்படின்னு சொல்லும்போது பன்மையை குறிக்குது இல்லையா, அப்போ பறவைகள் வானில் பறந்தன அப்படின்னு தானே சொல்லணும். பறந்தது அப்படின்னா ஒன்றை மட்டும் சொல்லக்கூடியது, அக்ரிணையில் ஒன்றை மட்டும் சொல்லக்கூடியது தானே பறந்தது அப்படிங்கிறது, அக்ரிணையில் ஒன்றை மட்டும் சொல்லக்கூடியது. அப்போ பறவைகள் வானில் பறந்தன அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லைனா நம்ம எப்படி மாற்றிக்கலாம், பறவை வானில் பறந்தது அப்படின்னு மாற்றிக்கலாமா, ஏதாவது ஒரு மெத்தட் படி நம்ம மாற்றிக்கலாம், நமக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதன்படி. ஓகே, இப்போ பாருங்கள், ஆன்சர் என்னென்னா பறவைகள் வானில் பறந்தன அப்படின்னு தான் சொல்லணும், அதுதான் கரெக்டு. பறவைகள் வானில் பறந்ததுன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, இது இப்படி பறந்ததுன்னு சொல்லணும்னா பறவை வானில் பறந்தது அப்படின்னு தான் சொல்லணும், பறவை விகுதி வந்து இருக்கக்கூடாது. ஓகே ஓகே அடுத்து பாருங்கள், பசு வந்தன கன்றுகள் ஓடியது அப்படிங்கிறாங்க. பசு அப்படிங்கிறது ஒருமை, ஒரு அக்ரிணையில் ஒருமை குறிக்குது. அப்போ வந்தன அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நிறைய இது சேர்ந்தது தான், பசுக்கள் சேர்ந்தது தான் வந்தன அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ பசு ஒருமை சொல்லும்போது என்ன வந்தது அப்படிங்கிறது தானே சொல்லுவோம், வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கன்றுகள் ஓடியது அப்படிங்கிறாங்க. விகுதி வந்தால் அந்த அப்படிங்கிறது கெட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்.
தூ ஈர் வந்து கெற்றும் அப்படிங்கிறாங்க. அப்போ கன்றுகள் வந்து ஓடின அப்படின்னு சொல்லணும். கல்வி அதாவது நிறைய இதை குறிக்கணும். பன்மையில் வந்துச்சுன்னா பன்மையில் தான் இருக்கணும், ஒருமையில் வந்தால் ஒருமையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அது புரியும். இப்போ வந்தன வந்தது, ஓடியது ஓடின அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்களுக்கே தெரியும். கன்றுகள் ஓடியது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். கன்றுகள் ஓடின அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இல்லை இது பார்த்தோம் இல்லையா, ஈர் கெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விதி பார்க்கும்போது பார்த்துருப்போம். அந்த விதியை பார்த்துட்டு வந்துங்க. ஓகே, அப்போ பசு வந்து ஒருமையில் இருக்கிறத என்ன சொல்லுவோம், வந்தது அது அது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஓகே, கன்றுகள் அப்படின்னு பன்மையில் இருக்கிறது என்ன சொல்லுவோம், ஓடின அப்படின்னு சொல்லி பன்மை வினைமுற்றாதான் அமையணும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, அதுகள் எங்கே சென்றது அப்படிங்கிறாங்க. அதுகள் அப்படின்னு சொல்லும்போதே என்னது, பன்மை வந்துருச்சு. அப்போ எங்கே சென்றதுன்னு கேட்குறாங்க. சென்றதுன்னா ஒருமையை தானே குறிக்குது. அப்போ சென்றனன்னு கேட்டால் தான் எனக்கு பன்மையை குறிக்கும். அப்போ அதுகள் எங்கே சென்றது அப்படின்னா தவறு. அது அதுகள் எங்கே சென்றன இல்லைனா அதுகள்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, அது அவை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுகள் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அது கூட கல்விகுதி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, வராது அந்த மாதிரி. அப்போ அவை அது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒருமையிலனா அதுன்னு சொல்லுவோம், பன்மையிலனா அவை அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ இந்த அவை எங்கே சென்றன அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகே, அது எங்கே சென்றதுன்னு வேணால் கேட்கலாம். ஃபஸ்ட்டு லைனில் என்னது சென்றதுன்னு இருக்கு இல்லையா, அதுகள் எங்கே சென்றதுன்னு. இப்போ அது எங்கே சென்றது அப்படின்னு வேணால் அதுக்கு அந்த கல்விகுதி எடுத்துகிட்டு ஓகே, இப்படி இருந்தால் கரெக்டு. அவை நிறைய இதை குறிக்கும்போது அவை எங்கே சென்றன அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஓகே, அடுத்து நாங்கள் இருவரும் சென்றனர். பாருங்க, நாங்கள் இருவரும் சென்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இருவரும் சென்றனர் அப்படின்னா சென்றனர்னா யார், முன்னிலையில் இருக்கவங்களை சொல்கிறதுக்கு தான் சென்றனர் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இப்போ தன்மையிலனா சென்றோம் அப்படிங்கிற மாதிரி தானே பயன்படுத்துவோம். தன்மை முன்னிலை படத்தை பார்த்துப்போம் இல்லையா. அப்போ நாங்கள்னு சொல்லும்போது நாங்கள் அப்படிங்கிறது என்னது, தன்மையில் வரக்கூடியது. தன்மையில் வந்தால் நம்ம என்ன சொல்லணும், தன்மையில் தான் வினைமுற்று வந்து அதை பயனில் வந்து அமையணும். அப்போ நாங்கள் அப்படிங்கிறது தன்மையில் வந்திருக்கு, கடைசியில் பயனில் என்னவா இருக்கணும், தன்மையில் தான் இருக்கணும். அப்போ சென்றனர் அப்படிங்கிறது தவறு, சென்றோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நாங்கள் இருவரும் சென்றனர் அப்படின்னு நம்ம அந்த சென்டென்ஸ் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கிங்களா, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் இருவரும் சென்றோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இதுதான் கரெக்டு. ஓகே, அடுத்து பாருங்க, தமிழக அணி போட்டியில் வென்றனர் அப்படிங்கிறாங்க. தமிழக அணி போட்டியில் வென்றனர் அப்படின்னா, வென்றனர் அப்படின்னு சொல்லும்போது தமிழக அணி அந்த மொத்த அணியவே சொல்கிறோம். அப்போ அந்த மொத்த அணியில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. வென்றனர்னா யாராவது 2 பேர் அப்படி இருக்கிறவங்கள வேணால் நம்ம சொல்லலாம். மொத்த அணியவே சொல்கிறோம். அப்போ அணியில் எத்தனை பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு அணியை சொல்லும்போது என்ன சொல்லணும், வென்றது அப்படிங்கிற பன்மையில் தான் சொல்லணும். ஓகேவா, வென்றனர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ தமிழக அணி தமிழக அணி போட்டியில் வென்றது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, இது தவறு. இங்கே பாருங்க, அடுத்து தமிழக அணியினர் வீடு திரும்பியது அப்படிங்கிறாங்க. திரும்பியது அப்படின்னா என்னது, ஒருமையில் இருக்குது. தமிழக அணியினர் வீடு திரும்பியது நம்ம சொல்ல மாட்டோம். தமிழக அணியினர் வீடு திரும்பினார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அணியில் உள்ள எல்லாரும் என்ன செய்யணும், வீடு திரும்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதே இது அணியினர்னு சொல்லாமல் தமிழக அணி வீடு திரும்பியது அப்படின்னு வேணால் சொல்லலாம். தமிழக அணியினர் வீடு திரும்பினார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அப்போ திரும்பினார் அப்படிங்கிறத சொல்லணும், திரும்பியது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஓகே, அது பாருங்க, குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையது அப்படிங்கிறாங்க. உடையது அப்படிங்கிறது ஒருமை. குயிலும் காகமும் சொல்லி 2 இதை குறிக்கிறாங்க. 2 இதை சொல்லும்போது நம்ம என்னது, பன்மையில் தானே இருக்கணும். அப்போ குயிலும் காகமும் ஒரே நிறத்தை உடையன அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகே, அடுத்து நூலகத்திற்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. நூலகத்திற்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. நூலகத்துக்கு புத்தகங்கள்னா அப்போ என்ன, நிறைய புத்தகங்கள் வந்து சேர்ந்துருக்கு. அப்போ அது என்ன சொல்லுவோம், சேர்ந்தன, பன்மையில் இருக்கக்கூடியது சேர்ந்தன அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒருமைக்கு வேணால் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நூலகத்துக்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்தன அப்படிங்கிறது தான் கரெக்டு. நூலகம் புத்தகங்களால் நிரம்பி வழிந்தன அப்படிங்கிறாங்க. நூலகம் புத்தகங்களால் நிரம்பி வழிந்தன அப்படின்னு சொல்லும்போது என்ன எதை சொல்கிறோம், நிறைய புத்தகங்கள் வந்து நிரம்பி இருக்குது, அதை வழிந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். நூலகம் புத்தகங்களால் நிரம்பி வழிந்தது அப்படிங்கிறாங்க. நூலகம் அப்படிங்கிறது ஒருமையில் இருக்குது. நூலகங்கள் புத்தகங்களால் நிரம்பி வழிந்தனன்னு வேணால் சொல்லலாம். நூலகம் புத்தகங்களால் நிரம்பி வழிந்ததுன்னு தான் சொல்ல முடியும். இங்கே வந்து ஒருமையில் இருக்க, அப்போ ஒருமையில் தான் வரணும். ஓகே, நான் பார்த்தது அதுவல்ல அப்படிங்கிறாங்க. அதுவல்ல அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நான் பார்த்தது அதுவன்று அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவல்ல அல்ல, அது பக்கத்தில் அல்ல அப்படிங்கிறது வராது. ஓகே, அப்போ அதுவன்று அப்படிங்கிறது தான் கரெக்டு. என் கால்கள் நடுங்குகின்றன அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க.
அப்போ என் கால்கள் நடுங்குகின்றன அப்படிங்கிறது தான் கரெக்டு. நடுங்குகின்றது அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? கால்கள்னா பன்மையில் இருக்க என் கால்கள் அப்படின்னு. அப்போ நடுங்குகின்றனன்னு சொல்லணும், நடுங்குகின்றது அப்படின்னு சொல்லி என் கால் நடுங்குகின்றது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓகே, பன்மையில் இருந்தால் பன்மை, ஒருமையில் இருந்தால் ஒருமை, எல்லாமே அப்படி தான் வருது. ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படிங்கிறாங்க. ஆமைகள் வேகமாக ஓடா அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஆமைகள் அப்படின்னு சொல்லி பன்மையில் சொல்கிறோம். அப்போ தூ அப்படிங்கிற ஈர் வந்து கெட்டுரும். ஓகே ஓகே அடுத்த நிகழ்ச்சியில் பலர் பாடினர் அப்படிங்கிறாங்க. நிகழ்ச்சியில் பலர் பாடினார் அப்படிங்கிறாங்க. பாடினார் அப்படின்னா ஒருமையில் ஒரு ஆள் அவர் பாடினார், இவர் பாடினார் வேணால் சொல்லலாம். கண்ணன் பாடினார் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இது நிகழ்ச்சியில் பலர் பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பலர் அப்படிங்கிற பன்மை இருந்துச்சு, பலர் அப்படிங்கிறது இருக்கா. அப்போ அது வந்து பலர் அப்படின்னா பன்மை, அப்போ பாடினார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாடினார் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஓகே, அவர் பாருங்க, நிகழ்ச்சியில் அவர் பாடினார் அப்படிங்கிறாங்க. அதே மேலே உள்ள டிஃப்ரென்ஸாக பாருங்கள். நிகழ்ச்சியில் அவர் பாடினார்னு தான் சொல்ல முடியும், பாடினார்னு சொல்ல முடியாது. அப்போ நிகழ்ச்சியில் அவர் பாடினார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து பாருங்க, நிகழ்ச்சியில் அவர்கள் பாடினார் அப்படிங்கிறாங்க. நிகழ்ச்சியில் அவர்கள் பாடினார்கள் அப்படின்னு சொல்லணும். நிகழ்ச்சியில் அவர்கள் அப்படிங்கிறது நிறைய பேரை குறிக்கிறது. பாடினார் அப்படிங்கிறது ஒருமையில் வரும். அப்போ அது வராது, தவறு. கல்விகுதி வந்து சேர்ந்துருக்கணும். அப்போ பாடினார்கள் அப்படின்னு சொல்கிறதான் கரெக்டு. நிகழ்ச்சியில் அவர்கள் பாடினார்கள் அப்படிங்கிறதான் கரெக்டு. ஓகேவா? அடுத்து பாருங்க, முருகன் கதை கூறினான். முருகன் வந்து கதை கூறினார் அப்படிங்கிறாங்க. முருகன் கதை கூறினான்னு தான் சொல்லணும், கூறினார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மதிப்பு பன்மை ஆர் வந்திருந்தால் தான் என்ன செய்யணும், இங்கேயே வரும். இங்கே வந்து முருகன் அப்படின்னு ஒரு பேர் தான், ஒரு மனிதனை தான் குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு ஆளை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ கூறினான், முருகன் வந்து என்னது ஆண்பால் வினைமுற்று. அப்போ இங்கே பாலையும் குறிக்கிறான் ஆண்பால். அப்போ ஆண்பால் வினைமுற்றாக தான் வந்து அமையணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, கூறினான் அப்படிங்கிறது என்னது ஆண்பால் வினைமுற்று தானே. ஓகே, இப்போ ஆண்பாலாக இருந்தால் ஆண்பாலில் தான் முடியும். கூறினார் அப்படிங்கிறது மதிப்பு பன்மையில் ஆர் வந்தால் தான் என்னது கூறினார் அப்படின்னு சொல்லி மதிப்பாக சொல்லக்கூடியது. ஓகே, மதிப்பு பன்மையில் தான் அது வந்து வரும். சில வீரர்கள் காயமடைந்தனர் அப்படிங்கிறாங்க. வீரர்கள் சிலர் காயமடைந்தனர் அப்படிங்கிறாங்க. சில வீரர்கள் காயமடைந்தனர் அப்படிங்கிறாங்க. அதாவது சில வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காயமடைந்தனர் அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம், சில அப்படிங்கிறது பல சில வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், ஃபஸ்ட்டு நம்ம ரூல்ஸ் பார்த்துப்போம் இல்லையா, அதில் பல சில அப்படிங்கிறது பலர் சில அப்படிங்கிறது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். பலர் சிலர் இது எதுக்கு பயன்படுத்துவோம், ஃபஸ்ட்டு நம்ம பலர் சிலர் பல சில அப்படிங்கிறது. பல சில அப்படிங்கிறது அக்ரிணைக்கு பயன்படுத்துவோம், பலர் சிலர் அப்படிங்கிறது உயர்திணைக்கு பயன்படுத்துவோம். ஞாபகம் இருக்கா, நம்ம சொல்லியிருப்போம் முன்னாடி ரூல்ஸ் படிக்கும்போது சொல்லியிருப்போம். பல சில அப்படிங்கிறது பயன்படுத்துவோம், அக்ரிணைக்கு பயன்படுத்துவோம். பலர் சிலர் அப்படிங்கிறது உயர்திணைக்கு வந்து பயன்படுத்துவோம். அப்போ இங்கே வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது வீரர்கள் வந்து என்னது உயர்திணையா அக்ரிணையா? வீரர்கள் அப்படிங்கிறது உயர்திணையா அக்ரிணையா? அது வந்து உயர்திணை. வீரர்கள் அப்படிங்கிறது உயர்திணை. அப்போ நம்ம என்ன சொல்லணும், பலர் சிலர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பல சிலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், சிலர் வீரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ சிலர் வீரர்கள் காயமடைந்தனர் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ வீரர்கள் சிலர் காயமடைந்தனர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? வீரர்கள் சிலர் காயமடைந்தனர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சிலர் வீரர்கள் காயமடைந்தனர்னு சொல்ல முடியாதுலாங்க. சில வீரர்கள் சொல்கிறது தவறு. ஓகே, சிலர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, உயர்திணைக்கு கீழே சிலர் பலர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சில பல வந்து அக்ரிணைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ வீரர்கள் சிலர் காயமடைந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நேற்று பார்த்த பெண் இவள் அல்ல அப்படின்னாங்க. நேற்று பார்த்த பெண் இவள் அல்ல அப்படின்னா நேற்று பார்த்த பெண் இவள் அல்ல அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியாது, அல்லல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதாவது பெண்பாலுக்கு ஆண்பாலுக்கு நம்ம பார்த்துருப்போம். அல்லல் அல்லல் அல்லன் அல்லல் அப்படிங்கிறதா பார்த்துப்போம் இல்லையா. அதே மாதிரி பெண் பாலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இவள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லல் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அல்லேம் அதெல்லாம் பார்த்துப்போம் இல்லையா, நம்ம விதியில் பார்த்துருப்போம் இல்லையா. அந்த இதில் வந்து நம்ம அல்லல் அப்படிங்கிறது பெண் பாலுக்கும், அல்லன் அப்படிங்கிறது ஆண் பாலுக்கும் பயன்படுத்தணும். அல்லர் அப்படிங்கிறது பலர் பாலுக்கு பயன்படுத்தணும் அல்லர் அப்படிங்கிறது. அடுத்து அல்லன் அப்படிங்கிறது வந்து ஆண் பாலுக்கு வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா? இப்போ அல்லல் அப்படிங்கிறத பயன்படுத்தும், பெண் பாலுக்கு அல்லல் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஓகே, அப்போ நேற்று பார்த்த பெண் இவள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து பாருங்க, இவர்கள் ஆசிரியர்கள் அல்ல அப்படிங்கிறாங்க. இவர்கள் ஆசிரியர்கள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆசிரியர்கள் அல்லர் பலர்பாலை சொல்லுதாங்க. ஆசிரியர்கள்லாம் ஆணும் பெண்ணும் எல்லாருமே இருப்பாங்க ஆசிரியர்களா. அப்போ ஆசிரியர்கள்னு சொல்லி ஒரு பலர்பாலை சொல்லும்போது என்ன சொல்லணும், அல்லர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும், அல்ல அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அல்ல அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அக்ரணியில் வர்றதுக்கு தான் அல்ல அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். உயர்திணைக்கு வந்து அல்லர் அல்லல் அல்லல் அல்லன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, அல்லேம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அல்ல அப்படிங்கிறது வந்து இது அக்ரணிக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே அடுத்து பாருங்க,
ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஒரு அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும்? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் ஒரு அப்படிங்கிறது பயன்படுத்தணும். ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். ரூல்ஸ் பார்த்து போலையா அதில் பாருங்க. அப்போ ஓர் அப்படிங்கிறத உயிரெழுத்துக்கு முன்னாடி இருக்கணும். ஒரு அப்படிங்கிறது என்னது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இருக்கணும். அப்போ வாங்க அப்போ பாருங்க பார்த்தோன்னே இந்த ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம். ஒரு ஊரில் அப்படின்னு கதை சொல்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓர் ஊரில் அப்படின்னா கதை சொல்லணும். அந்த மாதிரிலாம் கதை சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது தவறு. ஓர் ஊரில் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், ஓர் ஊரில் ஒரு திருடன் இருந்தான். தி அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்தா உயிர்மை எழுத்தா? ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்னது ஓர் யூஸ் பண்ணணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சா? அடுத்து இது என்னுடைய புத்தகம் அல்ல அப்படிங்கிறாங்க. இது என்னுடைய புத்தகம் அன்று. அதாவது இது என்னுடைய புத்தகம் அல்ல அப்படிங்கிறது பாருங்க. புத்தகம் அல்ல அப்படிங்கிறது புத்தகம் இப்போ அல்ல அன்று இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? அல்ல அன்று அப்படிங்கிறதுல அல்ல வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்? பன்மைக்கு பயன்படுத்துவோம். பன்மைக்கு பயன்படுத்தக்கூடியது அல்ல அப்படிங்கிறது. அன்று அப்படிங்கிறது தான் ஒருமைக்கு பயன்படுத்துவோம். ஓகேயா? அப்போ இங்கே நமக்கு புத்தகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. புத்தகம் அப்படிங்கிறது ஒருமையாக பன்மையாக? புத்தகங்கள் அப்படின்னா தான் பன்மை, புத்தகம் அப்படின்னா ஒருமை தானே. அப்போ புத்தகம் அப்படின்னு இருக்குது ஒருமையில் இருக்குது. அப்போ அங்கே என்ன வரணும்? ஒருமைனா உங்கள் ஒருமையில் தானே வரணும். அப்போ அன்று அப்படிங்கிறது வரணும். இன்னொன்று என்ன அப்படின்னா இது இது இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இது வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்? அது இது இஃது அஃது அப்படின்னு பார்த்துட்டு போனேன். அது எதுக்கு பயன்படுத்தும்? அஃது இஃது அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்துவோம். உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அஃது இஃது அப்படிங்கிறது பயன்படுத்துவோம். மெய்யெழுத்துக்கு உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது இது அப்படிங்கிறது வந்து பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ இங்கே இது என்ன இருக்குது? ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன என்ன வரணும்? அஃது இஃது அப்படிங்கிறது தான் வரணும். இது அது வந்து வரக்கூடாது. அப்போ இதில் இது அப்படின்னு இருக்குது. இது என்னுடைய புத்தகம் அப்படிங்கிறது தவறு. இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு தான் சொல்லணும். இது என்னுடைய புத்தகம் அன்று அப்படின்னு சொல்லணும். புத்தகம் அப்படிங்கிறது ஒருமை. அப்போ அன்று அப்படிங்கிறது ஒருமையில் வரக்கூடியது. ஓகே, இப்போ புரிஞ்சா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு? இது அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் வரும். இஃது அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். அஃது இஃது அப்படிங்கிறது. அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கு வரக்கூடியது. அன்று அப்படிங்கிறது ஒருமைக்கு வரக்கூடியது. புத்தகம் அப்படிங்கிறது ஒருமை, அதனால் அன்று அப்படிங்கிறது தான் வரணும். இஃது அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி இஃது அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து 22 பாருங்க, மாணவர்கள் தன் வகுப்பறையில் நுழைந்தார்கள் அப்படிங்கிறாங்க. பாருங்க, தன்னு தானு தம்மு தாம் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துவோம்னு பார்த்தோம். தன் தான் இந்த ரெண்டுமே எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒருமைக்கு வந்து பயன்படுத்துவோம். ஒருமையில் வரக்கூடியது. தம்மு தாமு இந்த ரெண்டும் எதுக்கு பயன்படுத்துவோம்? பன்மைக்கு பயன்படுத்துவோம். இந்த ரெண்டும். ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மாணவர்கள் அப்படின்னு முதல்ல என்ன சொல்லிட்டாங்க? ஹல் விகுதி சேர்ந்துச்சு. மாணவர்கள் அப்படின்னா நிறைய பேரை குறிக்கும். வகுப்பறையில் நுழைந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாணவர்கள் என்ன தன் அப்படிங்கிறது ஒருமையில் வரக்கூடியது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தம்மு தாம் அப்படிங்கிறத பன்மையில் வரக்கூடியது. அப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். மாணவர்கள் தம் வகுப்பறையில் நுழைந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அப்போ தம் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்தணும்? பன்மைக்கு பயன்படுத்தணும். தன் அப்படிங்கிறது என்ன பயன்படுத்தணும்? ஒருமைக்கு வந்து பயன்படுத்தணும். இதே இது மாணவன் தன் வகுப்பறையில் நுழைந்தான் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்க, அணில் தம் பற்களால் பழத்தை கொறித்தது அப்படிங்கிறாங்க. அணில் தம் பற்களால் பழத்தை கொறித்தது அப்படிங்கிறாங்க. அணில் அப்படிங்கிறது என்னது? ஒருமை. அப்போ தம் அப்படிங்கிறது என்னது? பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். அணில்கள் அப்படின்னு சொல்லலாம், தம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அணில் அப்படிங்கிறது ஒருமையில் இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ அணில் தன் பற்களால் பழத்தை கொறித்தது அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ தன்னு தானு தம்மு தாமு இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சில் ஒருமை பன்மை அப்படிங்கிறது. ஓகே, நான் எம் தோழியை சந்தித்தேன் அப்படிங்கிறாங்க. எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எம் அப்படிங்கிறது என்ன எப்படி வருது? அது வந்து ஒரு பன்மையில் வரக்கூடியது சொல்கிறது தானே எம் அப்படிங்கிறது. புரியுதா? எம் அப்படிங்கிறது என்னது? ஒரு பன்மையில் வரக்கூடியது. ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு ஒருமைக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. நான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் என் தோழியை சந்தித்தேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நான் அப்படிங்கிறது ஒருமை. அப்போ நமக்கு ஒருமையில் உள்ளது தான் யூஸ் பண்ணணும். எம் அப்படிங்கிறது பன்மை, அதனால் என் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். நான் என் தோழியை சந்தித்தேன் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, பேச்சாளர் தன் உரையை ஆற்றினார் அப்படிங்கிறாங்க. பேச்சாளர் தன் உரையை ஆற்றினார் அப்படிங்கிறாங்க. இப்போ தன் எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒருமைக்கு பயன்படுத்துவோம். ஆர் வந்திருக்கா? பேச்சாளர் அப்படிங்கிறது இருக்கா? ஆற்றினார் அப்படிங்கிறது வந்திருக்கா? அப்போ இது ஒரு மதிப்பு பன்மையில் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா
தம்மு தாம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு மதிப்பு பன்மை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தம்மு தாம் அப்படிங்கிறதா யூஸ் பண்ணணும். பன்மையில் வரக்கூடிய தம்மு தாம் அப்படிங்கிறதா யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். தன்னு தான் வந்து ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம், தம்மு தாம் வந்து பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். கரெக்ட் தான். இது என்ன பேச்சாளர் ஒருமை தானே, அதுக்கு எதுக்கு தம்மு தாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். அது வந்து அதான் மதிப்பு பன்மையோட சொல்லக்கூடியதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்? தம்மு தாம் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ பேச்சாளர் தம் உரையை ஆற்றினார் அப்படின்னு சொல்லணும். தன் உரையை ஆற்றினான்னு வந்து சொல்லக்கூடாது. ஓகே ஓகே அடுத்து பாருங்க, மாறன் தம் சட்டையை அணிந்தான் அப்படிங்கிறாங்க. மாறன் தம் சட்டை அப்படின்னா தம்னா நிறைய பேரை குறிக்கிறது. அப்போ மாறன் அப்படிங்கிறது ஒருத்தன் தான், அவனோட சட்டையை அணிந்தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒருமையில் வரக்கூடிய தன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். மாறன் தன் சட்டையை அணிந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? மக்கள் கூட்டமாக வந்தது அப்படிங்கிறாங்க. மக்கள் அப்படின்னு சொல்லி உயர்நிலையில் சொல்லியிருக்காங்க. வந்தது அப்படிங்கிறது என்ன? அக்ரிநிலையில் வர வந்தது அப்படிங்கிறது அக்ரிநிலையில் உள்ளதை தான் என்னது, அது வந்தது போனது அப்படின்னு பேசுவோம், பறந்தது அப்படின்னு. நம்ம உயர்திணையில் உள்ளதை அப்படி பேச மாட்டோம் இல்லையா? அப்போ டிஃப்ரென்ஸ் இது வந்து அக்ரிநிலையில் உயர்திணையில் வந்திருக்கு, இது வந்து அக்ரிநிலையில் உள்ளதை வந்து குறிப்பிட்ட மாதிரி வினைமுற்று வந்து அமைந்திருக்கு. அப்போ இது வந்து தவறு. என்ன யூஸ் பண்ண அதுக்கு பதிலாக மக்கள் வந்து கூட்டமாக வந்தனர் அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் கூட்டமாக வந்தனர் அப்படிங்கிறதா சொல்லணும். வந்தது அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி மக்கள் அப்படிங்கிறது பன்மை. அப்போ பன்மையில தான் வினைமுற்று இருக்கணும். ஓகேவா? வந்தனர் அப்படின்னு தான் சொல்லணும். வந்தனர் அப்படின்னா ஒருமையை குறிப்பிடும், வந்தனர் அப்படின்னா தான் பன்மையில் குறிப்பிடும். ஓகேவா? ஓகே, மக்கள் கூட்டம் மோதின அப்படிங்கிறாங்க. மக்கள் கூட்டம் அலைமோதின அப்படிங்கிறது ஒருமையில் வரக்கூடியது. ஓகே, அப்போ அலைமோதின அப்படின்னு சொல்கிறது தவறு. அலைமோதியது அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் கூட்டம் அலைமோதியது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலங்களிலும் அப்படின்னா எல்லா மாநிலங்கள்லையும் என்ன ஊரடங்கு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலங்களிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது என்ன சொல்லணும்? மாநிலத்திலும் அப்படின்னு சொல்லணும். மாநிலத்தில் என்ன செய்யுது? ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன இருக்குல்ல, அது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மாற்றணும். ஓகே, நிறைய இதை சொல்லும்போது அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றை மட்டும் குறிப்பிடும்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளன அந்த இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, காவலன் ஒவ்வொருவரும் சீருடை அணிந்திருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. காவலன் ஒவ்வொருவரும், இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது ரூல்ஸ் பார்த்துப்போம். ஒவ்வொரு அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒருமையில் அக்ரிணையில் ஒருமைக்கு பயன்படுத்துவோம். ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது வந்து அக்ரிணையில் பன்மைக்கு பயன்படுத்துவோம். ஞாபகம் இருக்கா? ரூல்ஸ் பார்த்துப்போம். அக்ரிணையில் ஒவ்வொரு அப்படிங்கிறது பயன்படுத்துவோம். ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்? அக்ரிணையில் பயன்படுத்துவோம். ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது. ஓகே, இது ரெண்டுமே அக்ரிணைக்கு பயன்படுத்தக்கூடியது. இது ஒருமைக்குள்ளது. ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமை, ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது எது? பன்மை. ஓகே, அடுத்து உயர்திணையில் ஒவ்வொருவரும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். உயர்திணைக்கு ஒவ்வொரு, அதே மாதிரி தான் அதுக்கு ஒவ்வொரு சேர்ந்த ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமை தான். ரெண்டு இதுலையுமே அக்ரிணையாக இருக்கட்டும் உயர்திணையாக இருக்கட்டும் ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமை தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் அப்படிங்கிறத சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து ஒவ்வொருவரும் அப்படிங்கிறது வரும். ஒவ்வொருவரும் அப்படிங்கிறது இது வந்து பன்மையில் வரும், இது வந்து ஒருமையில் வரும். ஓகே, இப்போ அதில் வந்து ஒவ்வொன்றும் மதம், இதில் வந்து ஒவ்வொருவர் மதம். அப்போ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது? உயர்திணையா அக்ரிணை அப்படிங்கிறத பாருங்கள். காவலன் அப்படிங்கிறது எது? நம்ம மனிதர்களை குறிப்பிடுது. அப்போ உயர்திணையில் தான் வருது. அப்போ உயர்திணையில் வந்து என்ன வரணும்? நமக்கு ஒவ்வொருவரும் அப்படிங்கிறது வரணும், இல்லைனா ஒவ்வொரு அப்படிங்கிறது வரும். ஒருமையாக இருந்தால் ஒவ்வொரு அப்படிங்கிறது வரும், பன்மையாக இருந்தால் ஒவ்வொருவரும் அப்படிங்கிறது வரும். அப்படி தானே? ஓகே, இப்போ காவலன் அப்படிங்கிறது ஒருமையா பன்மையா? ஒருமை தான். அப்போ ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்லும்போது இது பன்மைக்குள்ளது வந்திருக்கு. ஒவ்வொரு வரும் அப்படின்னா எனக்கு பன்மை தானே. ஒவ்வொரு அப்படிங்கிறது தான் ஒருமை. அப்போ சீருடை அணிந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? அதே மாதிரி ஹல்விகுதி சேர்ந்துருக்கு. நிறைய பேரை குறிப்பிட்றாங்க இதில் அணிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்? ஒன்றே சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணலாம்? காவலன் ஒவ்வொரு, இங்கே பாருங்கள் அணிந்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காவலன் அப்படின்னு இருக்கிறத கல்விகுதி சேர்க்கலாம். காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் ஒவ்வொருவரும் சீருடை அணிந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதே காவலன் ஒவ்வொரு சீருடை அணிந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனால் இந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியாது. அப்போ காவலன் காவலர்கள் அப்படிங்கிறது சேர்த்துக்கணும். கல்விகுதி அணிந்தார்கள் அப்படின்னு சொல்லி கல்விகுதி வந்து சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கல்விகுதி இருந்தால் இங்கேயும் கல்விகுதி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? மதிப்புத்தன்மை இருந்தால் இங்கேயும் வந்து இருக்கணும். அப்படி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஓகே, அப்போ காவலர்கள் ஒவ்வொருவரும் சீருடை அணிந்தார்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள்,
ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு ரூல் பார்த்துருப்போம். ஓ அப்படிங்கிறத தொடர்ந்து என்ன வரக்கூடாது, அல் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு பார்த்துருப்போம். ஓவை தொடர்ந்து அல் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படின்னு பார்த்துப்போம். இப்போ ஒன்றோ அப்படிங்கிறது ஓ அப்படிங்கிறத தான் இரு ப்ளஸ் ரோ சேர்ந்தது தானே ரோ அப்படின்னு வரும். அப்போ இந்த ஓவை தொடர்ந்து என்ன வரக்கூடாது, அல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்டு வந்து வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அல்லது அப்படிங்கிறது வரக்கூடாதுங்க. ஓவை தொடர்ந்து அல்லது இருக்கு. அப்போ ஒன்றோ அல்லது இரண்டோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்றோ இரண்டோ தருக அப்படின்னு தான் சொல்லணும். அல் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஒன்றோ இரண்டோ தருக அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஓகே, அடுத்து பாருங்க, இது பொது வழி அல்ல அப்படிங்கிறாங்க. பொது வழி அல்ல அப்படிங்கிறாங்க. அல்ல அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அக்ரிணையில் ஒருமைக்கு பன்மைக்கு பயன்படுத்தக்கூடியது. இது அப்படிங்கிறது இது கரெக்டாக தான் இருக்குது. போ அப்படிங்கிறது வந்து உயிர்மை எழுத்து. அதுக்கு முன்னாடி வந்து இது அப்படிங்கிறதா இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. இதே தான் அக்திக்குன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி இருக்கணும். ஓகே, அடுத்த பொது வழி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ல அப்படின்னா பொது வழிகள் அல்ல அப்படின்னு சொல்லி இவை பொது வழிகள் அல்ல அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் சென்டென்ஸு. ஓகே, எல்லாமே பன்மையில் இருக்கும். இது வந்து பொது வழி அப்படின்னு சொல்லி ஒருமை கொடுத்துருக்காங்க. அப்போ அன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒருமையில் வரக்கூடிய அன்று அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த அவள் மற்றும் அவன் வந்தனர் அப்படிங்கிறாங்க. அவள் மற்றும் அவன் வந்தனர் அப்படின்னா இது என்ன ஒரு ஒரு இது மாதிரியே இல்லை, சென்டென்ஸ் மாதிரியே இல்லை பாருங்க. அவள் மற்றும் அவன் வந்தனர் அப்படின்னு சொன்னால் என்ன புரியுது, ஒன்றுமே புரியாது. அவளும் அவனும் வந்தனர் அப்படின்னு தான் சொல்லணும். அவளும் அவனும் வந்தனர் அப்படிங்கிறத சொல்லணும். அவள் மற்றும் அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே, அப்போ எது கரெக்ட், அவளும் அவனும் வந்தனர் அப்படிங்கிறதா கரெக்டு. அடுத்து விழாவில் பல அறிஞர் பேசினர் அப்படிங்கிறாங்க. விழாவில் பல அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. பல அப்படிங்கிறது சொல்லுவோம், அக்ரிணைக்கு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, உயர்திணைக்கு வந்து பல அப்படிங்கிற வேர்டு இருக்குது. அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும், பலர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்போ விழாவில் பல அறிஞர் பேசின அப்படிங்கிற தப்பு. அப்போ விழாவில் அறிஞர் பலர் பேசினர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா, இது வந்து பல சில டிஃப்ரென்ஸ், பலர் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து இவர்கள் எனது நண்பர்கள் அப்படிங்கிறாங்க. இவர்கள் எனது நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எனது நண்பர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, எனது அப்படின்னா ஒருமையில் சொல்லுவோம் எனது அப்படிங்கிறது. அப்போ நம்ம என் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இவர்கள் என் நண்பர்கள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து இவை எனது புத்தகங்கள் அப்படிங்கிறாங்க. இவை எனது புத்தகங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இவை என்னுடைய புத்தகங்கள், என் புத்தகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, நிறைய இதை சொல்லும்போது எனது அப்படிங்கிறது பயன்படுது. எனது அப்படிங்கிறது இது எனது புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒருமையை சொல்லும்போது சொல்லலாம். இந்த இவை எனது புத்தகங்கள் இருக்குல்லையாங்க, இந்த சென்டென்ஸை மாற்றி ஒருமையை சொல்லணும் அப்படின்னா இது எனது புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவை எனது புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில் வரக்கூடியதை சொல்ல முடியாது. ஓகே, அப்போ இவை என்னுடைய புத்தகங்கள், இது என் புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன் இல்லையா, இது என் புத்தகம் சொல்லலாம். இவை எனது புத்தகங்கள்னு சொல்ல முடியாது. இவை என்னுடைய புத்தகங்கள் அல்லது என் புத்தகங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே, இவை என் புத்தகங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, அது கரெக்டு. எனது புத்தகங்கள் சொல்ல முடியாது. அப்போ இவர் எனது தந்தை அப்படிங்கிறாங்க. இவர் எனது அப்படின்னு சொல்ல முடியாது, என் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, இவர் என் தந்தை அப்படிங்கிறது தான் கரெக்டு. செய்திகள் வாசிப்பது பாண்டியன் அப்படிங்கிறாங்க. செய்திகள் வாசிப்பவர் பாண்டியன் அப்படின்னு தான் சொல்லணும். வாசிப்பது அப்படின்னு சொல்லி அது இதுன்னு வந்து மனிதர்களை வந்து உயர்திணை உள்ளவங்களை வந்து பேசக்கூடாது. ஓகே, ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரக்கூடியது, அக்ரிணையாக இருக்கட்டும் உயர்திணையாக இருக்கட்டும், ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமையில் வரக்கூடியது. அது எதுக்கு முன்னாடி பயன்படுத்துவோம், ஒவ்வொரு அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்துவோம். அப்போ ஒவ்வொரு அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணும் உயிரெழுத்துக்கு முன்னாடி. ஒவ்வொரு அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்துவோம். அப்போ ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, என் இடது பக்க விரல்கள் சிறிதாய் இருக்கும் அப்படின்னாங்க. இடது பக்க அப்படின்னு சொல்லாமா, என் இடப்பக்க விரல்கள் அப்படின்னு தானே சொல்லணும். இடது பக்க அப்படின்னு சொல்லக்கூடாது, இடப்பக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். இடப்பக்க விரல்கள் சிறியதாய் அப்படின்னா சிறியனவாய் இருக்கும் அப்படிங்கணும். சிறியதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது, சிறியனவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ என் இடப்பக்க விரல்கள் சிறியனவாய் இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா, ஓகே, அதேமாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். அது எல்லாமே இதே மாதிரி தாங்க. நீங்கள் அந்த
பார்த்துப்போம் இல்லையா நம்ம அந்த விதிகள்லாம் ரூல்ஸ்லாம் பார்த்துப்போம் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே கா படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். ஓகே, நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதை அப்படியே நீங்கள் லாஸ்ட் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அடுத்து சொல்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ ஒருமைப்பன்மையோட எக்ஸசைஸ் வந்து பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ப்ராக்டிஸ் வந்து பார்த்துடலாம். பார்த்துட்டு இல்லை அந்த ப்ராக்டிஸுமே இதே மாதிரி தான் இருக்கும். நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு புரியாதது கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ராக்டிஸும். அந்த பிடிஎஃபுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன், லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம சந்திப்பிலை ப்ராக்டிஸ் வந்து ஒரு பார்த்துலாம். பார்த்துட்டு நம்ம புணர்ச்சி போயிட்டு வல்லின மிகுமிடங்கள் வந்து பார்த்தாச்சு. வல்லின மிக அழங்கள் வந்து நம்ம பார்க்கல. அதையும் பார்த்துட்டு முடியுது இதோட முடியுது எழுத்திலக்கணம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே முடியுது. அடுத்து சொல் இலக்கணம் வந்து போகலாம். சொல் இலக்கணம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதே மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து நிறைய இன்னும் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் படிக்கணும், கலைச்சொற்கள் அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் படிக்கணும். அதனால் ஸ்பீடாக இது நம்ம கூடயே படித்து வந்துட்டிங்கன்னா, நான் வீடியோ போடுறது லேட் ஆகலாம், நான் போட்டோடனே அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை, படிச்சிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.